அக்செப்டன்ஸ். என்னோடய ப்ரோக்ராம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த அக்செப்டன்ஸ்ன்ற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுன்னு இருப்பாங்க. அதாவது ப்ரோ என் லைஃப் வந்து எல்லாமே தலைகீழாக போகுது. நான் நினச்ச மாரி எதுவுமே நடக்கல. நான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கேன். ஸோ நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் அப்படியே டிப்ரெஸ்டாகவே இருந்துக்கலாமா அப்படி கேட்குறாங்க. பட் உண்மை என்னன்னா, நீங்கள் அந்த மீனிங்கை புரிஞ்சிக்கல. ஏன்னா அக்செப்டன்ஸ்னால் இன்ஆக்ஷன் கிடையாது. அக்செப்டன்ஸ்னால் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அக்செப்டன்ஸ்னால் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வரணும். அக்செப்டன்ஸ்னால் உங்கள் மண்டையில் இருக்கிற அந்த எமோஷ்னல் பேகேஜை கம்ப்ளீட்டாக குறைக்கணும். எப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் மேலே வரவே முடியும். இல்லை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த சுச்சுவேஷன் நீங்கள் பிடிக்கலன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ட்ரைவிங் பண்ணி பாஸ்ட்டில் எஸ்கேப் ஆவீங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதர் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் தான் இருப்பீங்க. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், லக்கி பாஸ்கர் படத்தில் சொல்லலாம். அதில் ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கிட்ட ஒரு காரை விற்கணும். ஸோ இன்னொருத்தரும் காரை எடுத்துகிட்டு வந்துடுவார். பட் கார் எடுத்து வந்தது தான் தெரியும், அதாவது இந்த கார் வாங்குகிற பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்காமல் விட்டுருவாங்க. ஸோ இப்போ இதால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை ஆகிடும் அந்த 3 பேருக்குள்ளேயும். அதாவது அந்த ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார் பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒன்றால் தான், நீ தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவார். அதாவது நல்லா பாருங்கள், அவர் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணலை. என்ன பண்ணார்னா சுச்சுவேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அந்த சுச்சுவேஷனில் ஃபியர் ஆகிறாரு. அது ஒன்றா. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த கார் வாங்கின அவரை நீங்கள் பாருங்கள், அவரும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அவரும் ஃபியரில் இருக்கார், அவரும் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணல. பட் ஹீரோ தான் பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணுவார். ஓகே இந்த சுச்சுவேஷனில் நம்ம நினச்ச பார்ட்டிக்கிட்ட நம்மளால் காரை வைக்க முடியல, ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு அவர் மட்டும்தான் யோசிப்பார். அப்படி அவர் யோசிச்சதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா எல்லாமே போச்சு அப்படின்ட்டு அவரும் மூடி ஊற்றின்னு இருந்தாருன்னு வைங்களேன், அப்படியே ஊற்றின்னு தான் போயிருக்கும். பட் இன்ஸ்டர் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இந்த காரை விற்கிறவங்க வேறு யாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கோவாவுக்கு போய் அங்கே போய் எல்லாம் வைப்பார். எல்லாமே நடந்ததுக்கான ஒரே ஒரு காரணம், ஹி கம்ப்ளீட்லி அக்செப்ட் த சுச்சுவேஷன். இதுதான் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பெட்டராக பண்ண போகிறேன், அந்த சுச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணல. அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சூர்யா படம் ஒன்று வருமே, அவள் என்ன தேடி வந்த அஞ்சலை, படம் டைட்டில் என்ன ஞாபகம் இல்லை. ஸோ அதில் அந்த அவரோட அஞ்சலை செத்த உடனே பார்த்தீங்கன்னா அதால் அவரால் ஏற்றுக்க முடியாது. அதாவது ஒரு டினைல் மோட்லேயே வாழ்வார். ப்ரெசன்ட் மூமெண்ட்டே ஏற்றுக்க மாட்டார். அது எப்படி அவர் செத்து போகலாம், அவர் செத்து போனாலும் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் மூலிமா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை எஸ்கேப் ஆக நினைப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்துட்டு இதெல்லாம் எப்படி தான்டா புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே இட் இஸ் ஹேப்பன், திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஆஸ் இட் இஸ் அப்படின்ற அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு போவார், எல்லாமே நடக்குமே. எல்லா ஹீரோ மூவிஸும் இந்த பர்ஸ்பெக்டிவில் பாருங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல ஹீரோ ஸ்டக்காக இருப்பார். அந்த ஸ்டக்கான இடத்துலேருந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார். அது அப்புறம் தான் வந்து நாட்டை காப்பாற்றுறது, ஊரை காப்பாற்றுறது, ஹீரோயினை காப்பாற்றுறதுன்னு ஒரு விஷயத்துக்கு இறங்கியிருப்பார். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டே அக்செப்ட் பண்ணலன்னு வைங்களேன், இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகாதான் நினைப்பீங்க. இப்போ சப்போஸ் இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொகாஸ்டினேஷன்ன்றது அதிகமாக உங்களுக்கு வரவே ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்காமல் அடுத்த 10 ஸ்டெப்புக்கான விஷயத்தை யோசிச்சு இருப்பீங்க. சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வருதுன்னு வைங்களேன், இன்றைக்கி இந்த செகண்டில் உங்களால் ஒரு வேர்டை படிக்க முடியும். பட் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இன்னும் 10 சாப்டர் இருக்குது, இன்னும் 20 சாப்டர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இல்லாத விஷயத்த உங்கள் மைண்ட்லேயே க்ரியேட் பண்ணிவிட்டு அது கூட சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ காமெடியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களாக ஒரு மைண்டு கூட ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த தாட்டுக்கு நீங்களே பவர் போடுறீங்க, பவர் கொடுத்த தாட்டுக்கு நீங்களே அதை கூட சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்க ஒரு இந்த தாட்டு தான். உண்மையிலே பேய் கூட பார்த்தீங்கன்னா இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுறோம், பேய் இருக்குன்னு நம்புகிறோம். அது நம்புறதுனால அந்த பேய்க்கு பவர் கொடுக்குறோம். அதனால் அந்த பேய் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் ஆல் வித்தின் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. ஸோ இதே எப்படி உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் த சுச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். அதாவது இந்த லைஃப் ஃபோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்டர் ஆகணும். எப்போது இந்த லைஃப் ஃபோர்ஸ், அதாவது இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டே நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, தென் லைஃப் வந்து உங்களை ரொம்பவே அடிக்கடி அடிச்சிடும். ஏன்னா என்ன நினச்சிங்க பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நான் ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன், என்றைக்காக ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன், அன்றைக்கி நீங்கள் போயினே இருந்தீங்கன்னு வைங்களேன், அன்றைக்கே அந்த நாள் வந்தால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த நாள் வந்தால் கூட அன்னிலேருந்து இன்னொரு நாளை சூஸ் பண்ணுவீங்க. அப்படியே ஒரு இடத்துல ஜம்ப் ஆகினே போயினே இருப்பீங்க தவிர இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணினே போவீங்க. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் மண்டையை பிடிச்சி காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் 4-5 புக்கு படிக்கணும், 4-5 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹவ் டு சிட் வித் இன் யுவர் செல்ஃப். உங்களால் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியுதா? சிம்பிள். உட்காந்துட்டு நீங்கள் சைலன்ஸை விரும்பணும். அந்த போரிங்னஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் லைஃப்பில், அதையே விரும்பணும். இது 2த்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை நினச்சாலும் பண்ணலாம்.
ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறீங்க. அதாவது யூ அட்டாச் டு ப்ளஷர், ஹாப்பினஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் சில சுச்சுவேஷன் நடந்துச்சுனா தான் அந்த சுச்சுவேஷன் சந்தோஷமாக இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி சுச்சுவேஷன் நடக்கலாம், நீங்கள் நெகட்டிவாக மாறிடுவீங்க. பட் இதுவே நீங்கள் ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லா சுச்சுவேஷனுமே பாசிட்டிவ் தான். எல்லா சுச்சுவேஷனுமே பாசிட்டிவோட எல்லா சுச்சுவேஷனுமே அதுவாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் ரா திங். அதாவது ஒரு வெள்ளை சாதம் மாரி. அந்த வெள்ளை சாதம் மேலே நீங்கள் தயிர் போடுறீங்களோ இல்லை மோர் போடுறீங்களோ இல்லை காரக்குழம்பு போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வெளியே பார்க்குற மரம், செடி, நாய், பூனை, ஸோ இதெல்லாம் என்றைக்காவது சீரியஸாக சேடாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு பூ ரொம்ப சோகமாக இருந்து பார்த்துருக்கீங்க? இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஃபோர்ஸ் கூட இருக்குது. அந்த பூவை பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் நிறைய பேர் பூவே பார்த்துக்க மாட்டீங்க, ஃபோனே பார்த்துக்கனால. அந்த பூவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட்டு உட்காந்துட்டு ஒரு சைலன்ஸில் அப்படியே அந்த பூவை பாருங்களேன். அதை பார்க்கும்போது தெரியும் அந்த பூ அந்த லைஃப் ஃபோர்ஸ் கூட ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் இருக்கும். அமைதியாக ஸ்டில்லாக ஒரு சில்காயாக அப்படியே இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு நாயை பூனையாக இருந்துச்சுன்னு அதுக்கிட்ட போய் டைம் கேளுங்களேன். இப்போ என்ன டைம் ஆகுது, இன்றைக்கி என்ன டேட் ஆகுது, நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும் தான் அதுக்கு தெரியுமே. இதுதான் இந்த மூமெண்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் எந்த ஒரு எமோஷனல் பேக்கேஜும் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் ஒன் வித் லைஃப். ஸோ நீங்களும் அதே தான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணுமே. சிட் வித் த சைலன்ஸ், அக்செப்ட் த ப்ரெசன்ட் மூமெண்ட், பி வித் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், இல்லை ப்ரோ நான் வந்துட்டு எனக்கு பாஸ்ட் அடிக்கடி ஞாபகம் வருது. அந்த பாஸ்ட்டை கூட எங்கே நினச்சி பார்க்குறீங்க? ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான். இல்லை ப்ரோ ஃப்யூச்சர் நினச்சி ஆங்ஸைட்டியாக இருக்குது, ஒரு ஃப்யூச்சர் தாட் வந்துனே இருக்குது. அதுவும் எங்கே வந்து இருக்குது? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்கோம், உங்கள் மைண்டில் ஒரு தாட்டாக எல்லாமே அப்பியர் ஆகுது. அங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான். இந்த தாட்லாம் எனக்கு தான் வருதுன்னு ஐடென்டிஃபை ஆகலாமா, இல்லை அந்த தாட்டை பின்னாடி தள்ளி விட்டு, அதாவது அந்த தாட்டை முன்னாடி தள்ளி விட்டு நான் பின்னாடி என்ன பார்க்கலாமா? ரெண்டுத்தில் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் அக்செப்டன்ஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எப்போதுமே சுச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பான். நீங்கள் இந்த ஒரு 100 கோடி ரூபா கொடுத்து அவன் கையில் கொடுத்தாலும் இன்னும் 150 கோடி கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானே தவிர, இருக்கிறத வச்சு அவன் என்றைக்குமே சந்தோஷப்படவே மாட்டான். இன்னும் வேணும்னு மேலே போயினே தான் வைப்பான். பட் மேலே போனாலும் அவனுக்கு இன்னும் பத்தாது. அவன் எய்தர் ஒன்று பாஸ்ட்டில் ஒரு டே ட்ரீமிங்கில் இருப்பான், இல்லை ஃப்யூச்சரில் யாருக்காவது இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பேசின்னு இருப்பான் தவிர இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவன் இருக்கவே மாட்டான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவன் லைஃப் வந்து ரொம்பவே மிசரபுளாக இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா சோக ஸ்டேட்டஸாக போட்டுக்கிட்டே இருப்பான். அதாவது அவன் சோக ஸ்டேட்டஸ் போடணும், நாங்களாம் போய் அவனை கேட்கணும், என்னடா ஆச்சு லைஃப் ஏன்டா இப்படி உனக்கு போகுதுன்ட்டு கேட்கணும். ஸோ அதாவது அவன் அப்படி இருக்கிறதே விரும்புவான். அதாவது சேடாக இருக்கிறதே அவன் விரும்புவான். ஏன்? பிகாஸ் இஸ் நாட் லிவிங் வித் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இஸ் நாட் லிவிங் இன் த லைஃப் பீஸ் வித் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இதுவே நீங்கள் என்னோடய ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆக்சுவலி நான் பெருமையாகலாம் சொல்ல, ஐ ஆல்மோஸ்ட் அக்செப்ட் எவ்ரி திங் ஆஸ் இன் த சுச்சுவேஷன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட் கிரியேஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்ல ஒரு கேமரா இல்லை, நல்லா போட்டுக்கிறது ஒரு டிஷர்ட் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, இந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னால் என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் எல்லா சுச்சுவேஷனிலும் நான் யோசித்தேன். எல்லா சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் யோசித்தேன். இப்போ ஜஸ்ட்டு உங்களே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எதாவது பெட்டராக பண்ணுறீங்களா, இல்லை அந்த சுச்சுவேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்கிட்ட இது இல்லை அது இல்லை இன்னும் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து உங்களை நீங்கள் ஏமாற்றின்னு இருக்கீங்களா? ஸோ அப்புறம் இன்னும் ஃபைனலாக கூட பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் சில பேர் கிராஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மைண்ட் வேர்டு திங்கிங்லேயே இருப்பாங்க. ஏன்னா என்னோடய ப்ரோக்ராம்க்குள்ள அதிகமாக கேட்குற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், பட் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ண முடியலையே ஒரு சுச்சுவேஷனை. அக்செப்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா, ஒரு 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ்ஸு? மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் அக்செப்டன்ஸை தப்பாக போட்டுருக்கேன். ஏன்னா அக்செப்டன்ஸ் அதை நான் அக்செப்ட் பண்ணணும்னா நீங்கள் அக்செப்டன்ஸே அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது மேலும் அதாவது ஒரு மைண்ட் வேர்ட் திங்கிங் தான் போகும். அவ்வளோலாம் போக வேணாம். ஜஸ்ட் மேக் இட் ஸோ சிம்பிள். ரொம்பவே நான் சிம்பிளாக சொல்கிறேன். லெட் த சுச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குது, ஒரு பெரிய லோன் கட்டணும், நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. லெட் இட் பி. அந்த சுச்சுவேஷன் நாளைக்கு அங்கே இருக்க தான் போகுது, நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் டீல் பண்ண தான் போகிறீங்க. பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷன் அங்கே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. எப்போது நீங்கள் ஆமாண்டா நாளைக்கு அது வருதுடா இருக்கட்டும் அப்படியே நீங்கள் ஒரு நிலைமைக்கு வரீங்களா, அதாவது அந்த சுச்சுவேஷனை அது இருக்கட்டும்டா அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ மேட்டர் ஃபினிஷ். நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடுங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்த உடனே உங்களோட தாட்ஸ் எல்லாமே டக்குன்னு டிஸப்பியர் ஆகிடும். அதாவது லெட் இட் பி. அதுவாக இருக்கட்டும்.
விடுங்க அதை. ஸோ உங்கள் ஈகோ வந்து அதை தான் நினைக்கும். ஜஸ்ட்டு ஒரு திங்கிங் மூலியமாவது அந்த விஷயம் சேஞ்ச் ஆகிடும் நினைக்கும். பட் என்றைக்கு கடைசியாக நீ ஜஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் நினச்சி திங்க் பண்ணுறதுனால அந்த விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நினச்சி உங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குமே தவிர எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெட் த சுச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். அதுவாக இருக்க விடுங்க. டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட் எனிதிங். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா ரிலீஜன்லையும் ப்ரீச் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த ரிலீஜனாக பார்க்குறோமே தவிர அவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம அப்படியே மறந்துடுறோம். நீங்கள் பகவத்கீதையில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனருக்கு என்ன சொல்லுவார்? அர்ஜுனர் வந்துட்டு இந்த போருக்கு போக ரொம்பவே குழம்பி ரொம்பவே அந்த அவுட்கம் கூட அட்டாச் ஆகிருப்பார். என்ன அவுட்கம் வரும்னு சொல்லிட்டு. பட் கிருஷ்ணா அந்த இடத்துல என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ ரைட் டு பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ் பட் நாட் டு த ஃப்ரூட் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். சிம்பிளாக கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. மறுபடியும் அர்ஜுனரும் குழம்பி கேட்டார், அது எப்படி கண்ணா நான் அவுட்கம்மே இல்லாமல் எப்படி என்னோடய ப்ராசஸ் செய்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நீ செய்கிற ப்ராசஸே அவுட்கம் தான். நீ செய்கிற ப்ராசஸே கடவுளுக்கு காணிக்கை செய்கிற மாதிரி. ஸோ ப்ராசஸ் மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காது. அதுதான் பைபிளையும் சொல்லியிருப்பாங்க. ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் ஹீ வில் மேக் யுவர் பாத் ஸ்ட்ரைட். அதாவது லைஃப் இப்படி தான் இருக்கணும். நான் இன்றைக்கி வீடியோ போட்டால் நாளைக்கு 10K சப்ஸ்கிரைபர் வரணும், லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம ஜஸ்ட் ட்ரஸ்ட் த லைஃப் அண்ட் கோ வித் த ஃப்ளோ. ஸோ குரான்லேயும் இது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, அண்ட் புத்திசம்லேயும் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்தையும் சொல்கிற ஒரு கோரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். லெட் த சுச்சுவேஷன் பி ஆஸ் இட் இஸ். ஸோ என் லைஃப்பில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு ஒன்ஸ் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அந்த அக்செப்டன்ஸ் விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ இப்போது நீங்களும் நான் சொல்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஐம் 100% ஷூர், நான் பிலீவ் பண்ணுறேன், டெஃபினெட்லி யூ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். 100% ஷூர். ஏன்னா நான் நினச்சா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையே காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு 20 நிமிஷமாக ஆக்கி என்னென்னமோ விஷயத்தெல்லாம் சொல்லி எங்கெங்கேயோ போகலாம். பட் த திங் இஸ், அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வேணாம். இட்ஸ் ஸோ சிம்பிள். இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு அக்செப்டன்ஸ் விஷயம் உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு, எந்த அளவுக்கு உங்களை சேஞ்ச் பண்ணின்றது விஷயத்த ஏதர் கமெண்ட்ஸ் மூலிமாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் மூலிமாவோ எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் நான் மற்ற பீப்புளுக்கு ஷோ பண்ண முடியும் இந்த விஷயம் எத்தனை பீப்புளை சேஞ்ச் பண்ணியிருக்குன்றது. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் பட்டா அந்த பாட்டெலாம் என்னால் போட முடியாது. அந்த பாட்டுக்கு போன தடவை போட்டனால தான் காப்பிரைட் கிளைம் தட்டானுங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருமே. ஸோ